நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே ஒரே ஒரு விஷயம் தான், நேர்மையா உழைச்சா, நேர்மையா ஒரு படம் எடுத்துட்டு வந்தா, நீங்க தியேட்டருக்கு நேர்மையா பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஆரியன் நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தியேட்டருக்கு அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு? என்ன பெரிய குறை மண்டை குழம்பு போய்த்துறாங்க, எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன், அவங்ககிட்ட இதை வீணாக்க விரும்பல, நேரம் மேட்டருக்கு வந்துடுறேன். முதல்ல இப்படி ஒரு விழாவுக்கு படத்தில் நடித்தவங்க இன்னைக்கு அந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழா அழைப்புதலை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் காலுக்கு மதித்து இங்கே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல யாரோ படம் எடுக்கிறாங்க, யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரோ நடிக்கிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனஞ்சயன் சார் கூட அவருக்கு வேலை இருக்குது, கிளம்புங்க சார் சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் தனியாக இருப்பீங்க. ஏன்னா எப்பவுமே இந்த கல்யாணத்தப்ப கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க. இதில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சிப்படுத்தி கொடுத்துட்டு மனசு தாறுதல் படுத்திட்டு, நான் இருக்கேன்டா அமைதியாரு, கல்யாணம்லாம் அப்படிதான் பதட்டமாக இருக்கும், சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல சேரன் சார் எல்லாரும் போனாங்க, நான் இருக்கேன், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே, பரத்தா இருக்கட்டும், ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இதுக்கு ப்ராப்பராக யார் ரிலீஸ் பண்ணணும், யார் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு யார் வரணும், யார் பண்ணணும்னு இது எதுவுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டோன்னே வந்த பரத், அவருக்கு முதல்ல நன்றி. பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன அவரை கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் பரத் தான் நடிக்கிறதா இருந்தது, அவருக்கு போய் கதை சொல்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பரத்தை வச்சு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாரு. அதான் நான் சொன்னேன், நீங்க வாங்க பிரதர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னா அவருக்கு அது இன்னும் தெரியாது, கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அடுத்த ஒரு 3 படம் பண்றதுக்கு அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம், நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணாரு. அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறது இல்லை, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு என்ன தெரியும், என்னால் என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாத்தமலாவுடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட், சியர்ஸ் மியூசிக், அவங்க அபிமேம்க்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லா ஊர்களுக்கு போகிறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் நெடுஞ்சாலை சார், மாயா சார், அடுத்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது சார் உங்க வார்த்தை நல்லா இருக்கு சார், அந்த ஷோ பயங்கரமாக பேசுறீங்க சார், அது நல்லா பண்றீங்க சார், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்ல என்ன பேசுறோமோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க சார், அதை விடாமல் பண்ணுங்க சார்ன்னு சொல்லும்போது ஒரு எளிவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவா இன்னைக்கு மாறி இருக்கு சக்சஸ்ஃபுல்லா. அவங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் உள்ள வரும்போது, நான் உள்ள வேணான்னு சொல்றதுக்காக தான் உள்ள பண்ணேன். நமக்கு எது எப்படி இவ்வளவு நேரம் பண்ண முடியும், நமக்கு நடிக்க தெரியும், அங்க போய் ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண பழக்கம் இல்லை. இல்ல உன்னால முடியும், ஃபர்ஸ்ட் உன்னை யாரும் எனக்கு தெரியாது, அப்புறம் சொன்னாங்க நீ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நீ இப்ப பயங்கரமா பேசுவேன், பிக் பாஸ்ல அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன், எப்படி பேசுறியோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஆரண்டி பண்ண, நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஆளா இருக்க, அதனால தைரியமா இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்க தான். 2-3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், அதனால கரெக்டான ஆடு நீ தான், நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, 1 வருஷம் அந்த ஷோ பல கிடைச்சிட்டு நீங்க பண்ணுங்க, அது ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1 வருஷம் அந்த ஷோ முடிஞ்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் மேக்ஸ் டிஆர்பியில் இது வரைக்கும் கலைஞர் டிவிலே ஹையஸ்ட் டிஆர்பி ஒரு ஷோ ஹிட் ஆச்சு. அதாவது பக்திமான் மனைவிகளிடம் மாட்டிய கணவர்கள் அப்படிங்கிற அந்த ஷோ ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட்டுக்கு மேலே டிஆர்பி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருந்துச்சு. கலைஞர் டிவின்னு கூப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க, மேம் எல்லாருமே பாராட்டினாங்க. இது ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் ஷோ பண்றாரு, டிவிக்கு போயிட்டாரு, படங்களும் பண்றாரா ஒண்ணுமே தெரியல, ஆனா ஆள் மட்டும் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இந்த இடைப்பட்ட காலத்துல மற்றவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது அதிகமாயிடுச்சு. நான்
என் ஆடியோ லான்ச்சுக்கு நானே வர்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும். தயாரிக்கிறது முக்கியமா தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர், லக்ஷ்மண் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட், ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோவம் இருக்கு, எனக்கு எமோஷன்ஸ் இருக்கு, இப்போ இதெல்லாம் நான் எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பல. ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே வர முடியாது. இது எனக்கும் அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை. அது சுந்தர் சாருக்கு நடக்குது, எனக்கு நடக்குது, மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது. இந்த படம் ஏன் இப்ப சார் கூட சொன்னார் 27 நீங்க போட்டீங்களா சார் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா சார் படம் பார்த்துட்டாரு, தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு, சின்சியரான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படத்துல தெரியுது. அது ஒரு இயக்குனரா, ஒரு தயாரிப்பாளரா, நடிகரா, டெக்னீஷியனா எல்லாரும் ஒரு சின்சியர் படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது போதும் சார். ஏன்னா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்கிறதா எல்லாரும் கனவோட படம் எடுக்கிறோம், நான் உள்பட எல்லாருமே. ஆனா அதை சாட்டிஸ்ஃபை பண்ற இடத்துல தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும், ஆனா ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும் நினைக்கிறோம், யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா அவர் நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. புது ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பிச்சாரு, அந்த படம் பாதியில நின்று போச்சு. அதுக்கப்புறமா சினிமா அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாவுக்கு இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கு. என்கிட்ட சோழியா சொன்னாரு, சார் உங்களுக்கு ஒரு 20-25 நாள் டேட் இருக்கும், நீங்க வர்றீங்க, நல்லபடியா நடிச்சு கொடுக்குறீங்க, கிளம்பிடுறீங்க. இவ்வளவுதான் சூர்யா சொன்னார் என்கிட்ட. வேற எதுவுமே நீங்க கதையை கேளுங்க, பிடிச்சதுன்னா சொல்லுங்க, வரீங்க, நடிக்கிறீங்க, கிளம்புறீங்க, இவ்வளவுதான் நான் சொன்னாரு. சூர்யாக்காக சொன்னேன். சூர்யா யார் பண்றாருன்னா லக்ஷ்மண் எல்லாமே டீமா பண்றாரு, புது ப்ரொடியூசர் நம்ம நம்பி வந்திருக்காரு பிரதர் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்க போனோம், நடிச்சோம், வந்தோம், போனோம், நடிச்சோம், வந்தோம். இப்படி 25 நாள் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சது. எடுத்து அந்த படத்தை பார்த்தாரு, நாங்களும் பார்த்தோம். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் சொன்னோம். அப்ப அவருக்கு சினிமா தெரியாது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, இல்ல சார் நல்லாதான் இருக்கு, நம்ம பண்ணிடலான்னாரு. அவருக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு, எப்படி அவரை கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி காசு செலவு பண்ணிட்டாரு, கொண்டு வந்த காசுலாம் கரைஞ்சு போச்சு. ஏன்னா படமா திருப்பி எடுக்கணும், இவங்க எல்லாம் சரியான ஆட்களா இல்ல நம்ம காசை கரைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்றாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. நேரா வீட்டுக்கு போனாரு, வீட்டுக்கு போய் படம் காமிச்சாரு. உண்மையாவே இன்னைக்கு நீங்க பார்த்த பாட்டு, நீங்க பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே ஏற்கனவே எடுத்திருந்தது தான். அதுல கொஞ்சம் நேர்த்தியா இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரியா அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த படம் நகர்ந்துருக்குன்னா, இந்த படத்துக்கு முதல் பார்வையாளராக இருந்தது அவங்களுடைய 2 பொண்ணுங்க, அவங்க மனைவி. நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த படம் சிறந்த படமாக இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், பாடம் எடுத்துட்டீங்க, இவ்வளவு காசை போட்டு ஒரு நல்ல படமா எடுக்க வேண்டியதானே, அது எல்லாமே பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன அந்த தைரியம், தன்னம்பிக்கை தான் அப்படி இப்படி சுறுசுறுப்பா இருந்தாரு. சார் அது என்னமோ சொன்னீங்களா சார், வாங்க சார் அதெல்லாம் கொஞ்சம் என்னமோ பேசலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவர் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணிடலான்ட்டாரு. நான் அடுத்த படத்துக்கு போறேன் சார், இதுல விட்டெல்லாம் நான் அதுல பிடிச்சிக்கிறேன்னாரு. சார் விட்டதை பிடிக்கிறேன் சினிமாவில அதை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் இங்க அதிகம். அதனால ஒரு படம் எடுக்கும்போது சரியா எடுத்து அந்த பேனர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா சரியா போயிடும்னு சொன்னா, அன்னைக்கு அவங்க வீட்டுல சொன்ன விஷயத்த எல்லாருமே உட்கார்ந்து கவனிச்சு ஒரு டீமா பண்ணி, நாங்க போடாத சண்டை இல்லை. உண்மையாவே சொல்றேன், சண்டைன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன். அவர் ரொம்ப இன்னசென்ட். இவர் எவ்வளவு இன்னசென்ட்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ரத்த கொதிப்ப பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அப்படி இருப்பார் உள்ளுக்குள்ள. இவர் என்ன சார் நடக்குது, இல்ல சார் பாவம் அவர் ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு. அவர் ரத்த கொதிப்பா இவர் இவ்வளவுதான் டீல் பண்ணாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு லவ் பண்ற மாதிரி தான். அவரு அங்க டென்ஷன் ஆவாரு, பேசுவார், இவர்கிட்ட எந்த விதமான கூலா இருப்பாரு, தண்ணி மாதிரி, அது எது ஊத்துறாலும் அணைஞ்சிடும். அதனால சுந்தர் சார் வேலை செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலா அவர் கோவப்பட்டு நீங்க பார்க்கவே முடியாது. அதிகபட்ச கோவம் தான், விடுங்க சார், இதுதான் அதிகபட்ச கோவம். அதை மீறி அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இன்னும் விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். ஒவ்வொரு நாளும் கிளீன் செட்டில்மெண்ட் ஆன் டேட், அன்னைக்கே எனக்கு உள்பட எல்லாருக்கும் சம்பள பாக்கி இல்லாம கொடுத்த ஃபர்ஸ்ட் திருப்பூர்ல இருந்து வந்த ஒரு ப்ரொடியூசர். அவர் கடன் வாங்குறாரு சார், என் ஆபீஸ்ல யாரும் நிக்க கூடாது சார்,
நான் கடங்காரன்னு சொல்லக்கூடாது சார், என்னை யாரும் வந்து தப்பா பேசக்கூடாது சார். ஆன் டேட்டுக்கு செட்டில் பண்ணாரு. ஏன்னா சூர்யா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு புது ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது நம்ம எப்போ டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணுவாங்க சார், அன்னைக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம் சார், 10 நாள் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா அவங்களும் கொடுப்பாங்களோ இல்லையோ நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பெரிய பேனர் மேல நம்பிக்கை இருக்கும். 10 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க, 20 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க. ஆனா மனோ கிரியேஷன்ஸ் நம்பி இன்னைக்கு எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து வேலை செய்வோம் சார். நான் உள்பட சம்பளம் கொடுக்கலன்னா கூட வந்து வேலை செய்வோம். ஏன்னா அடுத்தவங்க காசு நம்ம காசு மாதிரி நினைச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அவங்க காசு நமக்கு எதுக்கு சார், கொடுத்துருவோம் சார், அப்புறமா பேசுவோம் சார். ஆனா சில நேரங்களில் கராரா பேசுவாரு. கண்டிஷன் அப்படிதான், வீட்டுல பொண்டாட்டி எப்படியோ அப்படிதான் அவரு எங்ககிட்ட கொண்டாட்டியுமே நடந்துப்பாரு. சில நேரம் கொஞ்சம் கோவமா பேசுவாரு, அப்புறம் லவ் பண்ணுவாரு, அப்படி சாப்பாடை போட்டு அள்ளி திணிச்சிருவாரு, நம்மளால ஒண்ணும் முடியாது. அதனால ஒரு அன்பான ராட்சசன்னு சொல்லலாம், ராட்சசின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆண். அதனால ஒரு அன்பான ராஜசன் அவரு. சினிமாவுக்கு இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடமெண்டா நானு, டைரக்டர் லக்ஷ்மண், நாங்க நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அவரை. ஒரே விஷயம் தான் சொன்னேன், இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், ஏன் அவரோட நான் நிக்கிறேன் இந்த ஆடியோ லான்ச் இல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் எப்பனாலும் அவரோட நண்பரை நான் சம்பாதிச்சிருக்க விஷயம் என்னன்னா, சினிமாவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்தாரு, அவரை சரியா வழி நடத்தணும், சரியா அந்த ஒரு நல்ல படம் பண்ணுச்சுங்கிற சந்தோஷத்தோட ஒரு மனுஷன் வெளில போகணும். தப்பா ஒரு படம் பண்ணா, தப்பா கைட் பண்ணோம், காசை வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணோம்னு இல்லாம இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சரியான முயற்சியா எடுத்து, தரன் வந்து எல்லாமே கூடுதல் செலவு இருந்தாலும் இந்த படத்துக்கு பரவாயில்ல சார். இதுக்கு அதனாலதான் இப்ப சார் சொன்ன ஸ்கேலுக்கு இந்த படம் மாறினதுக்கான காரணம் என்னன்னா, அடுத்து 25 நாள் நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த படம் ஒரு 45 நாள் 48 நாள் ஒரு பெரிய படத்துக்கான செலவை இன்னைக்கு இந்த படம் பண்ணி இந்த நம்பிக்கையோட வந்திருக்கு. அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி, ஆரிய நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு, அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு, இப்ப என்ன பெரிய குறை, மண்டை குழம்பு போய் தர்றாங்க, எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடினா ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவரு சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அவர் வந்து பேசியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லயும் இல்லை, இந்த பக்கம் பிளஸ்லயும் இல்லை, நான் சேஃபா இருக்கேன் சார். ஏன்னா ஜீரோக்கு பக்கத்துல எத்தனை நம்பர் வேணா போடலாம் சார், ஆனா மைனஸ்ல போயிட்டாங்கன்னா திருப்பி எடுத்துட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துட்டு வரல. ஆனா இந்த படம் மூலியமாக நான் எப்படி, நீங்க நெடுஞ்சாலை ஒரு படம் ஒரு பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரியம், ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்னு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இங்க யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்துதான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளவு புரிதல் இருக்கும் எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்னைக்கு நமக்கு ரஜினி சார், இன்னைக்கு விஜய் சார், இன்னைக்கு அஜித் சார், யாரு எப்ப மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துல இருந்து இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்க 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமா இருக்கட்டும் இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போ யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டாதான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார், கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற ரிலீஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்கள், அவரு எஃப்எம்எஸ் பிசினஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா மாறிட்டாரு. குனிகிறாரு, அடி இந்த பக்கம் அடிங்கடா அந்த பக்கம் அடிங்கடா இப்படி கேக்குறீங்களா அப்படின்னு டைரக்டாரு. ஸோ ஏன்னா அவருக்கு இங்க தெரியல, முன்னாடி சொல்லும் போது அதுக்கு வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சார். ஒரு இடத்துல பிசினஸ் பேசும்போது கரெக்டா ஒரு கைட்லைன்ல போலன்னா சுத்திடுது சார் அப்படிங்கும்போது, இப்ப அவர் நிறைய பேர் சுத்தல் வர்றாங்க. இப்ப கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டு அவரை எல்லாத்தையும் சுத்தல் வர்றாரு. இவ்வளவுதானே படம், வாங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால 27 ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட அதான் சொன்னாரு, இல்ல சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2 மாசம் வந்து நமக்கு லீவு இல்ல சார், எக்ஸாம் வருது, நிறைய பணம் போட்டிருக்கு சார், பண்ணிட்டோம், ஜனநாயகம் தள்ளி போயிடுச்சு சார், இந்த கேப்பை ஃபில் பண்றோமோ இல்லையா சார், நாம தேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்னு சொன்னார். கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறைய படம் வரலாம் சார், தேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு.
எனக்கு ஆதங்கம் கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றியுள்ள இதா இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட தயாரிப்பாளருக்கு நான் நன்றியுள்ள ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உதவி இந்த படம் பண்ணோம், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் 5 கோடி ரூபாய் போட்டு நீங்க படத்தை பண்றவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனா நான் காசு கொடுக்குறேன்னு இது ஏன் படத்துக்கு காசு கொடுக்கல, இது நம்ம படம். நாங்க சார் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்ப யாரும் நம்புவா? எனக்கு ஒரே கேள்விதான் இருந்தது. நானே இந்த படத்தை நம்பல அப்படின்னா நானே போவேன். அப்ப இந்த சுயநலமா ஒரு இடத்துல இருக்கும்போது என் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிட்டு போறேன்னு இல்லாம நாம எல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாருக்கும் நடக்குச்சு. ஆனா இப்ப சொன்ன விஷயம் சார், அவர் பிக் பாஸ் வந்தாரு, 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் வந்து தியேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்றேன். நான் பிக் பாஸ்ல போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ 10 ரூபாய் இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவை போக 1 ரூபாயோ 4 செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்கு வேலை செஞ்சோம். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ள போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலைய நான் செய்யறேன், அது சரியா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, திருத்திக்கிறோம், அவ்வளவுதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்க யாரும் ஸ்டாரா வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்க ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு நான் அடுத்த படம் பண்றேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜெனரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதன் இங்க மாத்துது. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்களாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோபமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துட்டு வரேன், வாங்க போராடுவோம், மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணிருக்கோம். அதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளவுதான். இந்த படத்தோட முயற்சியும் அப்படின்னா ஒரு நல்ல படமா எடுத்தாச்சு, எங்க அறிவுக்கு உட்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம், ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம். மியூசிக் டைரக்டர் அவரோட உழைப்பை போட்டிருக்காரு, டைரக்டர் போட்டிருக்காரு, கேமராமேன் போட்டிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் போட்டிருக்காரு. இந்த படத்துல என்னைக்கும் நான் செத்துருப்பேன். அது ஆக்சுவலா ஒரு டே நைட்டு 38 ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். காலையில் 6 மணிக்கு மறுநாள் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்படியே காலையில் 7-8 மணிக்கு போய் எனக்கு மொட்டை மாடியில் அந்த மாடியில் வந்து ஒரு ஷாட் இருக்கும், மேலே ஏறி எனக்கு அதான் ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை, மேலே போய் நின்றுருக்கேன். போதுன்னு சொன்னாங்க, இவங்க வேணாம் சார் வாங்க சார் போதுன்னாங்க. ஒரு டிரான் ஷாட் மேலே இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலயே ட்ரெஸ் மாத்திட்டு மேலே 7 மணிக்கு நல்லா பார்த்துங்க, அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போங்க சார், கீழே போனால் லைட் ஆகிடும், ஏன்னா அடுத்து கால் ஷீட் வந்துன்னு சொல்லிட்டு அங்க மாத்திட்டு அந்த உச்சியில போய் நிக்கிற ஒரு ஷாட்டு அந்த மேல அந்த இதுல எனக்கு ஏசி லெக்மெண்ட் ஆராய்ச்சி. மேல நின்றுட்டு இருக்கேன், காத்து அடிக்குது, ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டேன், அங்கிருந்து அன்னைக்கே கீழே விழுந்துருப்பேன். அன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன், சினிமா பேஷனா லவ் பண்ணா ஆனா இவ்வளவு வெறித்தனமா பண்ணக்கூடாது, நம்ம நம்பி குடும்பம் இருக்குன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம். இல்ல அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார், வாங்க சார், ஏன்னா ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு, மேல போகலாம் சார், லேட் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம். நாங்க ஏன் இதை சொல்றேன்னா, சினிமாவை பேஷனோட வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பை ஒரு இடத்த கொடுக்கக்கூடிய இயக்குனரும் அதுக்கான ப்ரொடியூசரும் கிடைக்கும் போது சரியா பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாக அதை நான் பாக்குறேன். இப்போ நான் அந்த கோபம் ஆதங்கள்லாம் சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன் என்னன்னா, சார் எனக்கு ஓட்டு போடும்போது இவ்வளவு பேர் 16 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க சார், யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், யார் வந்து எனக்கு ஜெயிக்க வைப்பாங்க தெரியாது, எனக்கு கப்ப குத்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு வரல. இன்ன வரைக்கும் இந்த 9வது சீசன் போச்சு, இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா ஒரு இடத்துல நான் என்னவா இருந்தேங்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த படம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, ஆனா முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க, இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல, இவன் ஏன் வரணும் அவன் ஏன் வரணும்னு ஏன் கேக்குறீங்க? யார் வேணா இந்த சினிமாவுக்கு வரட்டும். ஒரு பேரியரை ஒரு விஷயமா ஏன் அதை ஒரு இடத்துக்கு இவர் முன்னுக்கு வந்தா என்ன நடந்துற போகுது, அவரு அதுல என்னால என்ன நடந்துற போகுது?
நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், இருக்கிறவங்ககிட்ட காசு வந்தா இருக்கிற இடத்துல போய் சேரும், இல்லாதவங்கிட்ட காசு வந்தா 100 பேருக்கு போய் சேரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு ஜெயிச்சாருன்னா 100 படம் இல்லாதவங்களுக்கு படம் எடுப்பாரு, 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சாருன்னா 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா தன்னம்பிக்கை சினிமா நல்ல சினிமா எடுத்தா ஓட வைப்பாங்க, நம்பிக்கையை யாரு கொடுப்பா? தனஞ்சன் வந்து இன்னைக்கு உட்காரணும்னு அவசியமே இல்லை, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் அப்பவே போறேன்னு சொன்ன போயிருக்கலாம். ஆனா நான் பேசி முடிக்க இல்ல சார், அது நல்லா இருக்காது சார், நீங்க பேசி வரீங்க சார் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, இது போது சார். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சினிமால சம்பாதிச்சதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்போ இப்ப பிக் பாஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் எப்படி உள்ள போனனோ, இப்போ எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பிதான் இந்த படம் எடுத்திருக்கிறேன். அவங்களை நம்பிதான் 27ஆம் தேதி வர்றோம். ஏன்னா சொன்ன வார்த்தை அது ஒண்ணு மாதிரி, சார் அவர் ஓட்டு போட்டவங்க எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃப் ஸ்ரீலங்கா இருக்கலாம், அவங்க எல்லாம் அப்ப பார்த்தாங்க, இப்பெல்லாம் வந்து அந்த மூஞ்சியை பார்த்து யாரு தேட்டருக்கு வராங்கன்னு பார்க்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க, சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்றேன்னா, நான் நல்ல படம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், பாருங்க, நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க, திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவனை ஓட மாட்டேன், பயந்து எங்கேயும் இந்த சினிமாவட்ட நான் ஓட மாட்டேன். ஏன்னா 20 வருஷமா அந்த சினிமாவட்ட என்னைக்கே ஓடி இருக்கணும், நான் என்னைக்கே ஓடி இருக்கணும். நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியா இருக்கோ எடுத்துக்கிட்டு திருப்ப வரேன். ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க அந்த படம் பார்க்கறாங்களா, ஸ்ரீலங்கன் தமிழர்கள் அந்த படம் பார்க்கறாங்க, அவங்களெல்லாம் அவங்க பார்த்து ஓட வச்சிருவாங்களா, இல்ல இந்த மூஞ்சியெல்லாம் இங்க பார்ப்பாங்களாங்கிற விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, படம் பாருங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நடிப்பு நல்லா சொல்லுங்க, திருத்திக்கிறோம், நல்லபடியா அடுத்த படம் எடுத்துட்டு வரோம். ஆனா யாரு வரணும் யாரு வரக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு படம் எடுத்துட்டு வரனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம். யார் வேணா இங்க ஜெயிக்கணும் சார், யார் வேணா இங்க வரட்டும் சார். ஒரு நல்ல படம் எடுத்துட்டு வந்தா அதை கொண்டாந்து சேர்க்கறதுக்கான முயற்சியா ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு படம் பண்ணும்போது அதுக்கு பாராட்டுற விஷயம் இல்லைன்னா கூட அதை நசுக்கிற வேலை இங்க இருக்கக்கூடாது. அதுதான் இங்க தனஞ்சன் சொன்னாரு. அதனால இந்த படத்தோட கண்டென்ட் தான் பேசணும், நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம். குறிப்பாக அவருக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். நான் சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி யாரு பொறுப்புல இந்த படத்தை கொடுக்குறேன்னா, நீங்க சொன்ன அதே மக்களுடைய பொறுப்பு கிட்டதான் இந்த படம் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு வருஷமா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனா, ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகனா, இந்த சமூகத்தின் மேல் அக்கறையுள்ள ஒரு மனிதனா, நீங்க வேணா என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஒரு நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்கணுங்கிற முயற்சியோட வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு அப்படின்னா பாராட்டுங்க, சரியா இல்லைன்னா சொல்லுங்க, திருத்திக்கணும். ஸோ பிப்ரவரி 27ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல முயற்சியா, கூட்டு முயற்சியா இந்த படம் வருது, தேட்டருக்கு வருது. எல்லாரும் வந்து பார்த்து, தேட்டர்ல வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இதற்கு பின்னாடி எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம்தான், கிளிஷேவான ஒரு டயலாக், இந்த குடும்ப வாழம், அவர் வாழம், நான் வாழணும், இதெல்லாம் கரெக்ட். ஒரே ஒரு விஷயம் தான், நேர்மையா உழைச்சா, நேர்மையா ஒரு படம் எடுத்துட்டு வந்தா, நீங்க தேட்டருக்கு வந்து நேர்மையா பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு புது ப்ரொடியூசரை கொண்டு வரும், இன்னொரு புது கலைஞர்களை உருவாக்கும். நல்ல சினிமா தமிழ்ல வரலன்னா நீங்க வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் வரும். அப்படி ஒரு சினிமாவா ஒரு முயற்சியை நாங்க நினைச்சு எடுத்திருக்கோம்.